Today topic of discussion anti-arrhythmic drugs. How to define anti-arrhythmic drugs? Anti-arrhythmics are drugs that are used to manage cardiac arrhythmias. So it is a type of heart disease. Arrhythmia, it is a type of heart disease. Different type of heart disease we know. Maybe angina, conjunctive heart failure, hypertension. It is a type of heart disease. What is the problem? That name itself, arrhythmias. A means absent or abnormal. The rhythm have some disturbance. So rhythm here affected, up and down. ஓகேவா, இதில் வந்து இந்த அப் அண்ட் டவுன் ரிதம் போகாமல் பட் சம் ஆப்சன்ஸ் ஆர் இர்ரெகுலராக போகும். இது மாதிரி அப் அண்ட் டவுனாக போகாமல் சம்திங்ஸ் ஆப்சண்ட் ஆர் இர்ரெகுலராக போகும். அந்த கண்டிஷனுக்கு நேம் வந்து அர்த்திமியாஸ். ஸோ ஹவு டு டிஃபைன்? Arrhythmia is a abnormality of the rate, rhythm or site of origin of that cardiac impulse or an abnormality in that impulse conduction. So impulse generate பண்ணுவதனாலேயோ or impulse conduction பண்ணுவதனாலேயோ அப்நார்மலிட்டி இருக்கும்போது அந்த கண்டிஷனுக்கு வந்து கார்டியாக் அர்த்திமியாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஜெனரேஷன் ஆஃப் இம்பல்ஸ் ஆர் கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ், இந்த இதில் வந்து அப்நார்மலிட்டிஸ் இருந்தால் அதை வந்து கார்டியாக் அர்த்திமியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் அர்த்திமியாஸ்? ஸோ இதுக்கு வந்து வேரியஸ் ரீசன் இருக்கும். மயோகார்டியல் ஹைபாக்சியா, myocardial ischemia, electrolyte disturbance, trauma, drugs, then autonomic influences. So these are the causes for arrhythmias. So conduction எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். Where we have SA node, NV node and Purkin's fibers. வேர் இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகும்னு சொல்லி பார்த்தா எஸ்டி நோடுக்கு வரும். இம்பல்ஸ் வந்து எஸ்டி நோடுக்கு வரும். தென் இட் கோஸ் டு ஏவி நோட். தென் இட் வில் கோஸ் பண்டில் ஆஃப் பர்க்கிங் ஃபைபர்ஸ். இங்கே போயிட்டு கண்டக்ஷன் நடக்கும். ஸோ எப்படி நடக்குது? எஸ்ஏ நோடு, அதுலேருந்து ஏவி நோடு, அதுலேருந்து எங்கே போகுது? தட் பண்டில் ஆஃப் பர்க்லிங் ஃபைபர்ஸ்க்கு போயிட்டு கண்டக்ஷன் நடக்கும், ஜெனரேட் இம்பல்ஸ். ஸோ திஸ் ப்ராசஸ் நார்மலாக ஜெனரேஷன் ஆகும். இது வந்து நார்மலாக ஜெனரேட் ஆகும். இந்த இதில் வந்து ரிதம் அப்நார்மாலிட்டி. ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ எஸ்ஏ நோடுலேருந்து ஏவி நோட்லேருந்து பர்க்கிங்ஸ் ஃபைபர் போகிறப்ப ரிதம் வந்து அப்நார்மாலிட்டி. எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோட்லேருந்து பர்க்லிங்ஸ் ஃபைபர், இதில் வந்து ரிதம் அப்நார்மாலிட்டிஸ் வரதை தான் வந்து நம்ம வந்து கார்டியாக் அர்த்திமியாஸ்ன்னு சொல்கிறோம். வேரஸ் இந்த கேஸ் ஆஃப் அர்த்திமியாஸ் என்று பார்க்கும்போது பீட் கம்மியாக இருக்கலாம் ஆர் அதிகமாக இருக்கலாம். ஸோ நார்மல் ரேஞ்ச் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா 60 to 100 beat per minute. So it going above 100, 120, 150 இது மாதிரி அதிகமாக போச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு நேமு டாக்கிகார்டியா. அதுவே சிஸ்டிக்கு இன்னும் லோவாக போனதுன்னா அந்த கண்டிஷனுக்கு நேமு பிராடிகார்டியா. நார்மல் ரேஞ்ச் 60 to 100, அந்த ரிதம் வந்து கம்மியாக போகிறப்ப பிராடிகார்டியா, அதிகமாக போனதுன்னா டாக்கிகார்டியா. இதில் இன்னும் இந்த அர்த்திமியாஸில் வந்து சம் டேர்ம்ஸ் வி ஆர் யூஸிங். தட் ஒன் நேம் இஸ் கால்ட் அஸ் பிளாட்டர், தென் ஃபைப்ரிலேஷன், இது மாதிரியான டேர்ம்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டி அர்த்திமிக் ட்ரக்ஸ். இதில் வந்து 4 மெயின் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. Class 1 calling sodium channel blockers. Class 2 have that name beta
blockers. Class 3 potassium channel blockers, 4 calcium channel blockers. Class 1 drugs further having 3 divisions. So sodium channel blockers இது வந்து class 1. இதில் வந்து ஃபர்தராக 3 categories இருக்குது, 3 division இருக்குது. ஒன்று வந்து prolonged repolarization, then shortened repolarization, little effect on repolarization. ஸோ இதில் வந்து 3 classes இருக்குது. prolonged repolarization, shortened repolarization, little effect on repolarization. இந்த ப்ரொலாங்டு ரீபோலரைசேஷனில் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா, எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரக்ஸ் குயூனிடின், ப்ரோகேன்மைட், டைசோப்ரமைட் அண்டு மோரிசிசின். ஸோ வாட் ஆர் த ட்ரக்ஸ் எக்ஸாம்பிள்? குயூனிடின், ப்ரோகேன்மைட், டைசோப்ரமைட் அண்டு மோரிசிசின். Then shortened repolarization example lincogen, then maxilladin and pinitone, lignocaine, maxilladin, then pinitone. Then little effect on repolarization example N-canite, propafenone and flecainide. So N-canite, flecainide, propafenone, these are the 3 drugs are example. So class 1 sodium channel blockers, 3 drugs are examples. Class 2 beta blockers, pronal, acetolol and esmolol. Propranolol, acebutolol and esmolol. Then class 3 calcium channel, potassium channel blockers. So here amiodarone, then predillium, then sotalol, then tophetilite, then ibubutolite. So here 5 drugs is there: amiodarone, then predillium, sotalol, dametilite, ibubutolite. These are the drugs. Now last one is calcium channel blockers. Here only 2 drugs only: verapamil and diltiazem. Verapamil, diltiazem, these are the drugs. So these are the 4 category of drugs. Next, mechanism of action. கார்டியாக் அர்த்மியாஸ் மேஜராக ஒரு ட்ரக்ஸ் தான், பட் யூஸ் பண்ணுவாங்க மெயினான ட்ரக்ஸு. அதில் 4 கேட்டகரியாக இருந்தாலும் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த குயூனிடின், இந்த ட்ரக்ஸ் தான். கிளாஸ் 1 ட்ரக்ஸ் ப்ரோகேன்மைட் அண்டு டைசோப்ரமைட், தீஸ் ஆர் த ட்ரக்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிடாமினண்ட்டாக வந்து தீஸ் குயூனிடின் அண்டு ப்ரோகேன்மைட் that are using. It will bind to sodium channel, block that sodium channel. So இது வந்து sodium channel bind பண்ணிட்டு block பண்ணும். This sodium channel presented in 3 stateல வந்து present ஆயிருக்கும். என்னென்ன ஸ்டேட்னு சொல்லி பார்த்தா, closed one, resting one, opening and inactivated, 3 stateல வந்து present ஆயிருக்கும். These state are crucial for generation and propagation of electrical signals in nerves and muscle cells. Sodium channel blockers will block, mainly it will block these 2 things, open and inactivated state. அதான் வந்து இது வந்து block பண்ணும். 3 stateல வந்து இந்த open and inactivated state தான் வந்து the sodium channel வந்து block பண்ணும். ஏன்னா this 2 state தான் that phase maker
எஸ்ஏ நோடு அதிலிருந்து இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகி போவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் இது வந்து அந்த 2 சேனலையும் வந்து பிளாக் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தா, அதில் தான் அந்த ஃபேஸ் மேக்கர் செல் இருக்குது. அது வந்து எஸ்ஏ நோடு வந்து அதிலிருந்து தான் இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகி போவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சோடியம் சேனல் பிளாக்கர் அதை யூஸ் பண்ணுறது மூலமாக இம்பல்ஸ் வந்து கண்டக்ஷன் ஆவதை பிளாக் பண்ணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலமாக அர்த்மியாவை வந்து சரி செய்ய முடியும். ஸோ சோடியம் சேனலை பிளாக் பண்ணுவதன் மூலம் என்னவாகும் என்று பார்த்தால் ஃபேஸ் மேக்கர் செல் இருக்கு இல்லையா, அதில் வந்து எஸ்ஏ நோடு அது இந்த மெசேஜை பாஸ் பண்ணாமல் விட்டுடும். ஆட்டோ விட்டாமிக்சிட்டி மூலமாக ஹார்ட்டை ஸோ வந்து ஹார்ட் எப்படின்னா ஆட்டோ ரிதமிக்சிட்டி மூலமாக தான் ஹார்ட்டே துடிக்கும். அந்த ஆட்டோ ரிதமிக்சிட்டியை ஜெனரேட் பண்ணுறது வந்து எஸ்சிஏ நோடு தான். ஸோ அதோட வேலையை பாதிக்கப்படும். ஸோ அதனால் ஹார்ட் மசில் கான்ட்ராக்ஷன் ஆகாது. இதனால் ஹார்ட் ரேட் அதிகமாகவோ ஆர் ரிதம் அதிகமாகவோ இருந்ததுனால் அதனை கம்மி பண்ண தட் குயினினோன் கிளாஸ் 1 ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். குயினிடின் அந்த கிளாஸ் 1 ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ஆல் ஆன்டி அர்த்மிக் ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே பேசிக்காக ஒரு பேட் குவாலிட்டி இருக்குது. எல்லா ட்ரக்ஸுமே வந்து கார்டியாக் அர்த்மியாக்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கொடுக்குறோம். பட் இதில் இருக்க எல்லா ட்ரக்ஸுமே தே ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் இன்டியூசிங் கார்டியாக் அர்த்மியா. ட்ரீட்மெண்ட் பண்ண கொடுக்குறோம், பட் இட்ஸ் செல்ஃப் காசஸ் கார்டியாக் அர்த்மியாஸ். ஸோ இட் பேட் குவாலிட்டி, இதுதான் வந்து பேட் குவாலிட்டி ஆஃப் தட் ஆன்டி அர்த்மிக் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட்டு அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லி பார்த்தா, it producing lot of adverse effect. So most of that பேஷண்ட்டுக்கு திஸ் ட்ரக்ஸ் நாட் சூட். இது வந்து நிறைய வந்து சைட் எஃபெக்ட் ஏற்படுத்துறதுனால மேஜர் ஆஃப் தட் பேஷண்ட்டுக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ த பேஷண்ட் நீட் டு கண்டினியூ மானிட்டரிங், நீட் டு சேஞ்ச் த டயக்னோசிஸ் டு ட்ரீட்மெண்ட் த டிசீஸ். அவங்க வந்து கண்டினியூவஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும், ஏன்னா அது வந்து சூட் ஆகாது. அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லி பார்த்தா, it form hypotension, then it fall ரொம்ப வந்து blood pressure வந்து டிக்ரீஸ் பண்ணிடும். then prolongation of QT interval, ECGயில் Q and T நடுவில் இன்டர்வல் இருக்கும்ல, அது வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து another French name there are using, that one name is called as டோர்சடேட்டி பாயிண்டர். ட்விஸ்டிங் ஆஃப் பாயிண்ட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணும், அதனால ஹார்ட்டில் ஏற்படும். இதெல்லாம் வந்து ஹார்ட்டில் ஏற்படுற சைடு எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு நான் கார்டியாக் அட்வர்ஸ் எஃபெக்ட், அது வந்து ஹார்ட் ரிலேட்டடான அட்வர்ஸ் எஃபெக்ட் சொல்லி பார்த்தா, யூஸ்வலி நாசியா, வாமிட்டிங், டயேரியா அண்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி எல்லாம் வந்து ரியாக்ஷன்லாம் காஸ் பண்ணும். இட் ஃபார்ம் சின்கோனிசம் in some patient. What is synchronism அப்படின்னு சொல்லி பார்த்தா, குனிட்டின் சின்கோன்கா பார்க்கில் இருந்து எடுக்கப்படும் அந்த ட்ரக்ஸு. அதில் வந்து இந்த சின்கோனின் என்ற காம்பனண்ட் இருக்கும், அது இந்த காம்பனண்ட் அதிகமாக அக்குமுலேட் ஆயிரும். இந்த கண்டிஷன் நேம் தான் வந்து சின்கோனிசம். எப்போ அந்த குயினிடின் ட்ரக்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ, ஸோ அதில் இருக்க அந்த காம்பனண்ட் வந்து பாடியிலேயே அக்குமுலேட் ஆகிருக்கும். அதுதான் வந்து இன்னொரு சைடு எஃபெக்ட், நேம் இஸ் கால்டு சின்கோனிசம். தென் யூசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த குயினிடைன் அர்த்திமியாவில் வந்து சில டைப்ஸ் இருக்குது. லைக் ஏட்ரியல் பார்த்துருக்கோம், வேறு டைப்ஸ் வேறு டேர்ம்ஸில் கால் பண்ணுவாங்க. ஏட்ரியல் fibrillations, then atrial bladder and verticular fibrillation. இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். it have lot of side effects, so most of the physician not recommended these drugs. சின்கோனா பார்க்கில் இருந்து எடுப்பதனால் மலேரியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம்.
இது வந்து சம் அக்யூட் ஃபேஸில், அதாவது இமீடியட் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லாங் டைம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. குயினிடின் அண்டு ப்ரோகனமைடு நாட் ரெக்கமெண்டட் ஃபார் long time because it will causes lot of side effect. So this is all about pharmacology and toxicology of antiarrhythmic drugs. So antiarrhythmic, A means absent or abnormalities. Cardiac rhythm, heart துடிக்க பேசிக்காக ஒரு ரிதம் இருக்கும். இசிஜியில் பார்த்தா P ஷார்ட் வேவாகவும் Q வந்து கீழே அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த P வேவுக்கும் Q வேவுக்கும் இடையே உள்ள லென்த்து வந்து P வேவுக்கும் Q வேவுக்கும் இடையே உள்ள லென்த் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ P வேவ் வந்து எந்திரிக்காமலேயோ போயிடும். ஓவரால் வேவ் சரியாக இல்லாமல் மிஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகி இருக்கிறதுக்கு நேம் தான் வந்து இருக்கிறதுனால வி கால்டு திஸ் ஒன் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். ரிதம் பாதிக்கப்பட்டு அப்நார்மாலிட்டிஸ் இருப்பதனால் திஸ் கண்டிஷன் நேம் இஸ் கால்ட் அஸ் கார்டியாக் அர்த்திமியாஸ். தென் 4 type of classification: sodium, then beta blockers, then potassium channel blockers and calcium channel blockers. இதில் கிளாஸ் 1ல் வந்து சோடியம் சேனல் பிளாக்கர்ஸில் வந்து 10 ட்ரக்ஸ் இருக்குது. அதில் வந்து 3 டிவிஷன் 10 ட்ரக்ஸ் இருக்குது. தென் கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. தென் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து குயினிடைன் வந்து பிளாக் பண்ணதும் சோடியம் சேனல் பிளாக்கர்ஸு, அதனால் வந்து ஆன்டி அர்த்மிக் ஆக்டிவிட்டியை வந்து கம்மி பண்ணுது. Adverse effect, uses. Thanks for watching.